Hello friends, welcome back to my channel. I hope you are in a good state of health. இந்த செஷனில் நான் உங்களுக்கு ப்ரெடிகேட் அண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரெடிகேட்டை டீச் பண்ண போகிறேன். லாஸ்ட் செஷனில் நான் உங்களுக்கு சப்ஜெக்ட் அண்ட் டைப்ஸ் ஆஃப் சப்ஜெக்டை டீச் பண்ணியிருப்பேன். அதை நீங்கள் ரிவைஸ் பண்ணீங்களா? நீங்கள் எவ்வளோ ரிவைஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ செஷனுக்குள்ளே போகலாம். Predicate. Predicate refers to a word or a group of words in a sentence except subject, or a word or words except the subject in a sentence is called a predicate. இதுக்கு அர்த்தம் என்னென்னா, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சென்டென்ஸை நாங்கள் 2 பார்ட்ஸாக டிவைட் பண்ணலாம், சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட். உங்களுக்கு நான் சப்ஜெக்ட் அண்ட் டைப்ஸ் ஆஃப் சப்ஜெக்டை டீச் பண்ணிட்டேன். உங்களுக்கு அது புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். புரியலைன்னா ப்ளீஸ் அகெயின் அந்த வீடியோவை பாருங்கள். சப்ஜெக்டை தவிர வர வேர்ட்ஸ் எல்லாமே ப்ரெடிகேட் தான். திஸ் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கான்சன்ட்ரேட் மட்டும் பண்ணணும். சப்ஜெக்டை தவிர வர வேர்ட்ஸ் எல்லாமே ப்ரெடிகேட் தான். அது ஒரு வேர்டாக கூட இருக்கலாம், ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸாக கூட இருக்கலாம். புரியுதா? எக்ஸப்ட் சப்ஜெக்ட் எவ்ரி திங் இஸ் எ ப்ரெடிகேட். உங்களுக்கு புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம டைப்ஸ் ஆஃப் ப்ரெடிகேட்டை பார்க்கலாம். There are 3 types of predicate. Totally 3 types of predicate இருக்கு. Number 1 is simple predicate, number 2 is compound predicate, and number 3 is complete predicate. நாம் இப்போ simple predicateனா என்ன, compound predicateனா என்ன, and complete predicateனா என்னன்னா in-depth பார்க்கலாம். ஓகேவா? Simple predicate. Simple predicate refers to a predicate which just includes either a main verb or an auxiliary verb and a main verb. இதுக்கு அர்த்தம் என்னென்னா, சிம்பிள் ப்ரெடிகேட்டுங்கிறது ஒரு ப்ரெடிகேட். அது மெயின் வேர்பாக இருக்கலாம் அல்லது ஆக்சிலரி வேர்ப் அண்ட் மெயின் வேர்ப் ரெண்டுமே இருக்கலாம். புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? சிம்பிள் ப்ரெடிகேட்டுங்கிறது ஒரு ப்ரெடிகேட். அது ஒரே ஒரு மெயின் வேர்பாக இருக்கலாம் அல்லது ஆக்சிலரி வேர்ப் அண்ட் மெயின் வேர்ப் சேர்ந்து இருக்கலாம். புரியுதா? உங்களுக்கு அங்கே நான் 2 எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் கொடுத்துருப்பேன். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் என்னென்னா, ராஜு ஸ்லெப்ட். இங்கே ராஜுங்கிறது என்ன? சப்ஜெக்ட். ஸ்லெப்ட்டுங்கிறது மெயின் வேர்ப். புரியுதா? ஸோ ஒரே ஒரு வேர்ப் இருக்குது. ஸோ இதில் சப்ஜெக்ட் எது ப்ரெடிகேட் எதுன்னு நீங்கள் ஈஸிலி ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ செகண்ட் சென்டென்ஸை பாருங்கள். ரமேஷ் இஸ் ரன்னிங். ஸோ இதில் ரமேஷுங்கிறது என்ன? சப்ஜெக்ட். இஸ் ரன்னிங்குங்கிறது ப்ரெடிகேட். இஸ்ங்கிறது ஆக்சிலரி வேர்ப், ரன்னிங்குங்கிறது மெயின் வேர்ப். இப்போ புரியுதா உங்களுக்கு? ஃபஸ்ட் எக்ஸாம்பிளில் ஒரே ஒரு மெயின் வேர்ப், செகண்ட் எக்ஸாம்பிளில் ஒரு ஆக்சிலரி வேர்ப் அண்ட் மெயின் வேர்ப் இருக்குது. புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இதை நீங்கள் நோட் பண்ணணும். ஸோ எவ்வளோ நோட் பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்லது. நோட் பண்ணதை ரிவைஸ் பண்ணிகிட்டு இருக்கணும். புரியுதா? செகண்ட் டைப் ஆஃப் ப்ரெடிகேட்டை பார்க்கலாம். Compound predicate. A compound predicate refers to 2 or more simple predicates. இதுக்கு அர்த்தம் என்னென்னா, 2 அல்லது 2க்கு மேற்பட்ட சிம்பிள் ப்ரெடிகேட்ஸ் ஒரு சென்டென்ஸில் இருந்துச்சுன்னா அதை நாம் காம்பவுண்ட் ப்ரெடிகேட்னு சொல்லுவோம். புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? சிம்பிள் ப்ரெடிகேட்னா ஒரு மெயின் வேர்ப் அல்லது ஆக்சிலரி வேர்ப் அண்ட் மெயின் வேர்ப் ஒரு சென்டென்ஸில் இருந்துச்சுன்னா அது நாம் சிம்பிள் ப்ரெடிகேட்டுன்னு கூப்பிடுவோம். காம்பவுண்ட் ப்ரெடிகேட்னா 2 அல்லது 2க்கு மேற்பட்ட சிம்பிள் ப்ரெடிகேட்ஸ் ஒரு சென்டென்ஸில் இருந்துச்சுன்னா அது காம்பவுண்ட் ப்ரெடிகேட். உங்களுக்கு நான் அங்கே 2 எக்ஸாம்பிள் சென்டென்சஸை கொடுத்துருப்பேன். இந்த ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் இஸ் சுரேஷ் இஸ் வாக்கிங் அண்ட் டாக்கிங். இங்கே சுரேஷுங்கிறவர் வாக் பண்ணிகிட்டே பேசிகிட்டு இருக்காரு. புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? சுரேஷுங்கிறது இங்கே என்ன? சப்ஜெக்ட். இஸ் வாக்கிங்குங்கிறது என்ன? ஃபஸ்ட்டு ப்ரெடிகேட். செகண்ட் ப்ரெடிகேட் எது? டாக்கிங். உங்களுக்கு புரியுதா? இஸ் வாக்கிங்குங்கிறது ஒரு ப்ரெடிகேட் ஆகுது, டாக்கிங்குங்கிறது இன்னொரு ப்ரெடிகேட் ஆகுது. ஸோ அதனால் இது நம்ம காம்பவுண்ட் ப்ரெடிகேட்னு சொல்லுவோம். புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நம்ம செகண்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸை பார்க்கலாம். விஜய் இஸ் சிங்கிங், டான்ஸிங் அண்ட் ஸ்டேரிங். விஜய்ங்கிறவர் சிங் பண்ணுறாரு, டான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. அட் த சேம் டைம் அவர் முறைக்கிறாராமா. ஸோ இங்கே 3 ஆக்ஷன்ஸ் நடக்குது. புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இஸ் சிங்கிங், டான்ஸிங் அண்ட் ஸ்டேரிங். இங்கே எவ்வளோ ப்ரெடிகேட்ஸ் இருக்குது? 3 ப்ரெடிகேட்ஸ் இருக்குது. 3 சிம்பிள் ப்ரெடிகேட்ஸ் இருக்குது. ஸோ அதனால்
இதை நாம காம்பவுண்ட் ப்ரெடிகேட்னு சொல்லுவோம். புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்கள் கான்சென்ட்ரேட் எவ்வளோ பண்ணுறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு நல்லது. புரியுதா? உங்களுக்கு அது புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நம்ம இப்போ லாஸ்ட் டைப் ஆஃப் ப்ரெடிகேட்டை பார்க்கலாம். The last type of predicate is complete predicate. A complete predicate is a predicate with all modifiers. இதோட அர்த்தம் என்னென்னா, மாடிஃபையர்ஸோட ஒரு ப்ரெடிகேட் இருந்துச்சுன்னா அதை நம்ம கம்ப்ளீட் ப்ரெடிகேட்டுன்னு கூப்பிடுவோம். புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? மாடிஃபையர்ஸ்னால் இன்ஃபர்மேஷன் கொடுக்குற வேர்ட் ஆர் வேர்ட்ஸ். இங்கிலீஷில் இன்ஃபர்மேஷன் கொடுக்குற வேர்ட் ஆர் வேர்ட்ஸை நம்ம மாடிஃபையர்ஸ்னு கூப்பிடுவோம். ஒரு ப்ரெடிகேட் மாடிஃபையர்ஸோடு இருந்துச்சுன்னா அது கம்ப்ளீட் ப்ரெடிகேட். சிம்பிள் ப்ரெடிகேட்னா ஒரு மெயின் வேர்ப் ஆர் ஆக்சிலரி வேர்ப் அண்ட் மெயின் வேர்ப். காம்பவுண்ட் ப்ரெடிகேட்னா 2 அல்லது 2க்கு மேற்பட்ட சிம்பிள் ப்ரெடிகேட்ஸ் ஒரு சென்டென்ஸில் இருந்துச்சுன்னா அது காம்பவுண்ட் ப்ரெடிகேட். கம்ப்ளீட் ப்ரெடிகேட்னா மாடிஃபையர்ஸோடு ஒரு சிம்பிள் ப்ரெடிகேட் இருந்துச்சுன்னா அது கம்ப்ளீட் ப்ரெடிகேட். புரிஞ்சுதா ஃப்ரெண்ட்ஸ்? உங்களுக்கு நான் அங்கே 2 எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் கொடுத்துருப்பேன். அதை நம்ம பார்க்கலாமா? The first example sentence is, the tiger was hunting a rabbit. இங்கே the tigerங்கிறது சப்ஜெக்ட், wasங்கிறது ஆக்சிலரி verb, huntingங்கிறது மெயின் verb. அதை எது ஹண்ட் பண்ணுதுன்னு சொல்கிறது தான் மாடிஃபையர். புரியுதா? இப்போது டைகர் எதை ஹண்ட் பண்ணிகிட்ருக்குது? ரேபிட்டை ஹண்ட் பண்ணுது. ஸோ அது இன்ஃபர்மேஷன் தருதா? ஸோ அதனால் அதை நாம் மாடிஃபையர்ஸ்னு சொல்லுவோம். புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம இப்போ செகண்ட் சென்டென்ஸை பார்க்கலாம். மனிஷ் ஹேஸ் கான் டு எ ஸ்டோர் டு பை ஏ சாக்லேட். இங்கே மனிஷுங்கிறவர் எங்கே போனார்? ஒரு கடைக்கு போய் சாக்லேட் வாங்க போனார். இங்கே மனிஷுங்கிறது யார்? சப்ஜெக்ட். ஹேஸ்ங்கிறது ஆக்சிலரி வேர்ப், கான்ங்கிறது மெயின் வேர்ப். அதுக்கப்புறம் வர்றது எல்லாமே மாடிஃபையர்ஸ் தான். புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? டு ஏ ஸ்டோர், டு பை ஏ சாக்லேட் எல்லாமே ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸ்ன்னு சொல்லி நம்ம இது சொல்லுவோம். புரியுதா? அதை நான் உங்களுக்கு ஃப்யூச்சர் கிளாஸஸில் உங்களுக்கு தெளிவாக நான் சொல்லித்தருவேன். ப்ரிப்போஷன் பற்றி நீ இப்போ கவலையே பட வேண்டாம். புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? எல்லாமே மாடிஃபையர்ஸ். மனிஷ் ஹேஸ் கான் டு ஏ ஸ்டோர் டு பை ஏ சாக்லேட்டுங்கிறது கம்ப்ளீட் சென்டென்ஸு. இதில் மனிஷுங்கிறது சப்ஜெக்ட், ஹேஸுங்கிறது ஆக்சிலரி வேர்ப், கானுங்கிறது மெயின் வேர்ப். எங்கே போனார், எதுக்கு போனாருங்கிறது எல்லாமே மாடிஃபையர்ஸ். புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? Okay friends, I will meet you in the next session with a new concept. Until then, take care, bye bye.